பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தாவேக திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தலைமை கழக முதன்மை செய்தி தொடர்பாளர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். தாவேக இணை பொதுச் செயலாளர் தலைமை கழக முதன்மை செய்தி தொடர்பாளர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். வதந்திகளை நம்ப வேண்டாம், பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இது தொடர்பாக தாவேக தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிச்சயமாக வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அஇஅதிமுகவுடன், அதாவது என்டிஏ கூட்டணியில், பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இணைய போவதாக தொடர்ந்து பல்வேறு செய்திகள், அதாவது யூகங்களின் அடிப்படையில் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாகவே இருந்து வந்த நிலையில் தற்பொழுது கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் வதந்திகளை நம்ப வேண்டாம் என ஆணித்தரமாக, கிட்டத்தட்ட உறுதியாக அதனை தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக, அஇஅதிமுக அல்லாது திருமதி சசிகலா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அழுத்தம் திருத்தமாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கடந்த சில மாதங்களாகவே பாஜகவுடன் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைந்து விடுவார், அவருக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாகவும் பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் விவாதங்கள் என்பது நடைபெற்று வந்தது. தற்பொழுது அவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இதே போன்று பொய் செய்தி உத்தியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்புபடுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் அது உண்மை இல்லை என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணியில் தலைமை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகிகளோ அல்லது விஜய் அவர்களோ இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. என்டிஏவுடன் யாரிடமும், அதாவது என்டிஏ தொடர்புடைய அல்லது அதிமுக தொடர்புடைய எந்த நிர்வாகிகளிடமும் கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தப்படவில்லை இல்லை என்பதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.